வணக்கம், குட் மார்னிங், ஹேப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இன்னைக்கு உங்கள்ட்ட வாழ்க்கையை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறத பற்றி நேற்றுலேருந்து பேசிகிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு 2 பாயிண்ட் பேசலாம்னு நினச்சேன். வாழ்க்கையில் எது முக்கியம்? ரிசல்ட்ஸ் தான் முக்கியம்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. ரிசல்ட்ஸ் வந்ததுன்னா நம்ம என்ன வேணால் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் நினைக்கிறீங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆகுதான்னு பார்த்துட்டே இருப்போம். கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆகிடுச்சுன்னா நம்ம எல்லோரும் ஓடி போய் அந்த கொஸ்டின் பேப்பரை வாங்கி ஆன்சரை முன்னாடியே டப்பா அடித்து எக்ஸாம் எழுதி மார்க் வாங்கணும்னு பார்ப்போம். யார் கொஸ்டின் பேப்பர் வானான்னு சொல்ல மாட்டீங்க. நாளைக்கு எக்ஸாம்னா இன்றைக்கி கொஸ்டின் பேப்பர் கிடச்சிருச்சுன்னா ஈஸி அப்படின்னு படிப்பீங்க. யாருமே நான் பார்த்த வரைக்கும் ஒரிஜினல் டெக்ஸ்ட் புக்கே படிக்க மாட்டாங்க. கைடை வாங்கி படிச்சுவிட்டு எக்ஸாமுக்கு முன்னாடி அந்த கைட்லைன் வர பதிலை எழுதி மார்க்குக்காக நம்ம ட்ரை பண்ணுவோம். எக்ஸாமில் மார்க்கும் வந்துடும். ஆனால் நிஜம் வாழ்க்கைக்கு போகிறச்ச நீங்கள் சப்ஜெக்டே படிச்சிருக்க மாட்டீங்க, ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ டாக்டரை வச்சு பேசுங்க. இப்போ டாக்டர் ஹார்ட் எக்ஸாமுக்கு இம்பார்ட்டண்ட் இல்லை, வராது, கைடில் அது இல்லைன்னு ஹார்ட்டை விட்டு படிச்சுட்டு வெளில வந்துட்டார்னு வைங்க. நாளைக்கு ஹார்ட்டு ப்ராப்ளம் தான் எப்படி டயக்னோஸ் பண்ண போகிறாரு? ஹார்ட்டு ப்ராப்ளம் தெரிஞ்சப்பறம் தானே அவர் கார்டியாலஜிஸ்ட் அனுப்புவார். அதனால் இந்த ரிசல்ட்டுங்கிறது எல்லாமே முக்கியம் கிடையாது. நிறைய பேர் இன்ஜினியராக இருக்காங்க, என்னையும் சேர்த்து. எங்களால் ஸ்பேனர் கூட பிடிக்க முடியாது. ஆனால் நாங்கள் பட்டம் இன்ஜினியர்னு வாங்கி வச்சுருக்கோம். அதனால் நம்ம என்ன படிக்கிறோங்கிறதே தெரியாமல் ரிசல்ட்டு ஓரியன்டாக இருக்கும். அந்த ரிசல்ட்டு ஓரியன்டாக இருக்கிறதுனால ஏதாவது ஒரு ஆன்சரை வாந்தி எடுக்க வேண்டியது, அவன் மார்க்கை போட வேண்டியது, பாஸ் பண்ணிட வேண்டியது, டிகிரி சர்டிஃபிகேட்டை வாங்கிட வேண்டியது. வெளில உலகத்துக்கு வந்தப்புறம்தான் நம்மளுக்கு அந்த ரிசல்ட்டு முக்கியம் இல்லை அப்படின்னு தெரியுது. ரீசெண்டாக ஐஐடியில் படித்த ஒரு ஸ்டூடெண்ட்டை ஒரு இன்டர்வியூ பார்த்தேன். அதில் இன்டர்வியூவர் கேட்குறாரு, உங்களோட ஐஐடியில் படித்த பசங்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு. என்ன மாதிரி ஃப்ரண்ட் ரோவில் உட்காந்து நல்லா மார்க் வாங்கினவனா நல்ல கம்பெனியில் நல்ல வேலையாக இருக்கிறான். ஆனால் இந்த கடைசியில் படிக்காமல் பேக் பெஞ்சில் உட்காந்து கரெக்டாக பண்ணிட்டு இருந்தான்ல, அவன்லாம் பெரிய ஸ்டார்ட் அப் ஃபவுண்டராக இருக்கிறான், எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு வேலை தரான்னு. ஸோ நான் என்ன திரும்பி திரும்பி உங்களை புரிய வைக்கிறேன்னா, ரிசல்ட்டுங்கிறது முக்கியம் இல்லை. ரிசல்ட்டும் வரலாம், ரிசல்ட் இல்லாமையும் போயிடலாம். 3 இடியட்ஸ்னு ஹிந்தியில் படம் வந்தது, அதை தமிழ்லேயும் காப்பி அடித்தாங்க. அந்த படத்தை பார்த்தீங்கன்னா, அந்த மெயின் கேரக்டர் எப்படியோ மார்க் வாங்கிடுவான், ஆனால் அவன் படிக்கவே மாட்டான். படிப்பில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்காது. பின்னாடி பார்த்தா அவன் பெரிய இன்வென்டராக இருப்பான். இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோன்னா, நம்ம என்ன படிக்கிறோன்னு தெரிஞ்சால் போகிறோம், ரிசல்ட் நம்மளுக்கு வர வேணாம். படிக்கிறத புரிஞ்சு படித்தீங்கனாலே அதை வாழ்க்கையில் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ அந்த படிக்கிறதுங்கிறது ப்ராசஸ்ஸு. ஸோ வருஷம் ஃபுல்லாக நீங்கள் ஒரிஜினல் புக்கை வாங்கி கவர் டு கவர் படித்து அதை நீங்கள் ஒரு மாதிரி உள்வாங்கி நிஜம் வாழ்க்கையில் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் தான் ரியல் சக்ஸஸ். அதை இது மாதிரி வேலை செய்கிற இடத்துல நாங்கள் ப்ராசஸ்ஸும்போம். ஒரு ப்ராசஸை ஃபாலோ பண்ணோம்னா ரிசல்ட்டு ஆட்டோமேட்டிக்காக வரும். ரிசல்ட்டு ஒரு பெரிய எக்ஸ்ட்ரீம் ஈவெண்ட்டுனால ரிசல்ட்டு நம்ம கண்ட்ரோல் இல்லாமல் போயிடலாம். பட் 100 வாட்டி ட்ரை பண்ணிங்கன்னா 90 வாட்டி இந்த ப்ராசஸ்னால் தான் ரிசல்ட் வரும். 10 வாட்டி வேணால் லக் இல்லாமல் ப்ராசஸ் வேறு மாதிரி போய் உங்கள் வாழ்க்கையை கெடுத்து போடலாம். பட் அன் ஆவரேஜ் ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுறவனுக்கு 90%க்கு மாதிரி மேலே மார்க் வாங்குவான். வாழ்க்கையில் எல்லாத்துக்குமே ப்ராசஸ் தான். நீங்கள் ஒரு ஃபோன் எடுத்து ஒரு கிளைண்ட் சர்வீஸுக்காக பேசினாலும் சரி, கஸ்டமர் சர்வீஸுக்காக பேசினாலும் சரி, விற்கிறதுக்கு பேசினாலும் சரி, இல்லை ஒரு கம்ப்ளைண்ட்டை ஹேண்டில் பண்ணணுன்னாலும் சரி, எல்லாத்துக்கும் ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ராசஸ் வச்சுருப்பாங்க. அந்த ப்ராசஸை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ரிசல்ட்டுங்கிறது திரும்பி வந்துடும். இப்போது கிரிக்கெட் ஆடணுன்னா கூட நீங்கள் பேட்ஸ்மன்னா என்ன பண்ணணும்? எய்தர் ஃப்ரண்ட் ஃபுட்டில் ஆடணும், இல்லாட்டா பேக் ஃபுட்டில் ஆடணும். ஸோ எல்லா பேட்டிங்கும் என்னென்னா, எந்த பாலை நீங்கள் லென்த்தையும் லைனையும் பிக் பண்ணி இந்த பாலை ஃப்ரண்ட் ஃபுட்டில் ஆடணுமா பேக் ஃபுட்டில் ஆடணுமாங்கிற டிசிஷன் எடுக்கிறதுல தான் உங்கள் பேட்டிங் ஸ்கில்லே டிஃபைன் ஆகுது. ஸோ நீங்கள் எதை எடுத்தீங்கனாலும் இந்த ப்ராசஸ் தான் ஃபவுண்டேஷன். ஒரு வேலையை முடித்தா தான் ரிசல்ட் பண்ண வரும். அந்த வேலையை எஃபிஷியண்ட்டாக பண்ணக்கூடியது ப்ராசஸ். ஒரு புஸ்தகத்தை படித்தீங்கன்னா நாலேஜ் கெயின் ஆகும். அடுத்த நாளே எக்ஸாம் எழுதி மார்க் வாங்காமல் போயிடுவீங்களா இருக்கும். ஆனால் வாழ்க்கையில் படித்தது கை கொடுக்கும். அதனால் உங்களுக்கு ரிசல்ட் வரும். ரிசல்ட்டு ப்ராசஸ் இல்லாமல் வந்துடலாம். சம்டைம்ஸ் ஒரு வாட்டி வரும், 2 வாட்டி வரும். ஆனால் நிஜம் உலகம்னு வரைச்ச ப்ராசஸ் இல்லாமல் ரிசல்ட்டே வராது. ஏன்னா எக்ஸாமுக்கு பேப்பர் அவுட்லாம் பண்ண மாட்டாங்க. வாழ்க்கையில் வேலை பண்ணி தான் ஆகணும்.
அந்த ப்ராசஸ் ஃபாலோ பண்ணால் தான் ரிசல்ட்டே வரும். அதனால் ப்ராசஸ்ஸுங்கிறது ஃபவுண்டேஷன் ஒழுங்காக இல்லைன்னா ஒழுங்காகவே வராது. சம்டைம்ஸ் நம்மளுக்கு என்ன ஆகும்னா, இந்த கிழமை இந்த சேனலில் வளரின்னு இருக்கிறான், ஆனால் இந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாதுயா, ஷார்ட்கட்டு. நம்ம எக்ஸாம் ரிசல்ட் வாங்கிட்டா நம்ம உட்காந்து போய் கம்பெனியில் வேலை வாங்கிடலான்னு. ஆனால் இந்த பெருசாக சக்ஸஸ்ஃபுல் ஆனவன் தான் லைஃப்பில், வெதர் நீங்கள் ஸ்டீவ் ஜாப்ஸ் எடுத்துக்கோங்க, இல்லை பில்கேட்ஸ் எடுத்துக்கோங்க, இல்லை நம்ம அசீம் பிரேம்ஜி எடுத்துக்கோங்க, இது மாதிரி நான் சொல்லிகிட்டே போகலாம். ரொம்ப பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஆனவன் தான் பெருசாக மார்க் வாங்கினான்னு அவசியம் கிடையாது. பஃபெட்டும் அப்படி தான். ஏன்னா ப்ரோக்ரஸ் ஏன் வரலன்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் ப்ராசஸை நிறைய வாட்டி ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. எங்கள் அம்மா சொன்னது நான் 2-3 வாட்டி இந்த சேனலில் சொல்லியிருக்கிறேன். குழந்த பிறக்கலைன்னா கோவிலில் அரச மரத்தை சுற்றும்பாங்க. ஒரு வாட்டி அரச மரத்தை சுற்றிட்டு வயிற்றை தடவினா குழந்த பிறக்காது. குழந்த பிறக்கிறதுக்கு 10 மாதம் ஆகும். ஸோ அது மாதிரி தான் இது. அதனால் ப்ராசஸை கரெக்டாக பண்ண கற்றுக்கிட்ட அப்புறம்தான் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறவே முடியும். ஸோ இந்த ப்ராசஸில் கான்சன்ட்ரேட் பண்ணணுமே தவிர ரிசல்ட்டில் கவர் பண்ணக்கூடாது. சரி, அப்போ ஏன் எனக்கு ரிசல்ட் வரலன்னா, ஒரு வாட்டி நீங்கள் பண்ணதுனால உங்களுக்கு ரிசல்ட் வராது. அந்த ப்ராசஸை மாஸ்டர் பண்ணணும். மாஸ்டர் பண்ணால் மட்டும் போகாது, அதை திரும்பி 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 கன்சிஸ்டன்ட் பண்ணக்கூடாது. ப்ரூஸ்லி ஒரு இடத்துல சொல்லுவார், இட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் டு நோ, இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு டூ. ஸோ ஒரு கராட்டேயில் ஒரு கிக்கு பர்ஃபெக்டாக உதைக்கணும்னா ஒரு வாட்டி எப்படி கிக் பண்ணான்னு தெரிஞ்சால் வராது. 1000 வாட்டி அந்த கிக்கை ப்ராக்டிஸ் பண்ணால் தான் ஒரு பர்ஃபெக்ட் கிக்கு வரும். இந்த 1000 வாட்டி பண்ணுறது ப்ராக்டிஸ். ஒரு பர்ஃபெக்ட் கிக் வருது ரிசல்ட்டு. ஓசியில் ஒரு வாட்டி பர்ஃபெக்ட் கிக் வரும். 10 வாட்டி பர்ஃபெக்ட் கிக் வரணும்னா நீங்கள் 1000 வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். இதை தான் அவர் சொல்கிறாரு. அதனால் ப்ராசஸை நீங்கள் மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா ரிசல்ட் உங்களை தானாக தேடி வரும். ப்ராசஸை மாஸ்டர் பண்ணாமல் எக்ஸாம் எழுதினீங்கன்னா ஒரு வாட்டி பிட் அடிச்சிடலாம், ஒரு வாட்டி பேப்பர் அவுட் ஆகிடுச்சின்னு காப்பி அடிச்சிடலாம், ஒரு நாளைக்கு 2 பேப்பரை கைடை வாங்கி படிச்சிடலாம். கைடில் நீங்கள் படித்தது அப்படியே வரும், வாந்தி எடுத்துடலாம். ஆனால் வாழ்க்கையில் ரியல் டெஸ்ட்டுங்கிறது, நீங்கள் டாக்டர்னா போய் பேஷண்ட் வரைச்சா அவனுக்கு ஹார்ட் அட்டாக்னு உங்களுக்கு தெரியணும். இல்லை எங்கள் எக்ஸாமில் எனக்கு ஹார்ட் இம்பார்ட்டண்ட் இல்லை, அதனால் நான் படிக்கலைன்னு சொன்னீங்கன்னா உங்களை பார்க்கறதுக்கு இந்த பேஷண்ட்டும் வரமாட்டோம். அதனால் மாஸ்டரிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த பண்ணுறச்ச எப்படின்னா, உங்கள் ஜேர்னி, வாழ்க்கையில் இருக்கிற பெரிய ஜேர்னியை சின்ன சின்ன இதாக மைல்ஸ்டோன்ஸாக உடைங்க. ஒரு மைல்ஸ்டோனுக்கும் ஒரு ப்ராசஸ் பண்ணுங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒன்றா ப்ராசஸை மாஸ்டர் பண்ணுவீங்க. இதை உங்களை சியரப் பண்ணுறதுக்குங்கிறது ஒரே வழி. என்ன வழி? ஒரு வாட்டி வாழ்க்கையில் ஜெயிக்கிறச்ச கொஞ்சம் கொஞ்சம் செலிப்ரேட் பண்ணுங்க. ஒரு சின்ன ஜெயத்தை அனுபவிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 2வது 3வது ஜெயம் உங்களை தாண்டி தேடி வரும். ஸோ ஒரு ஜெயத்தை என்ஜாய் பண்ணுறதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. மறந்துடாதீங்க. இன்றைக்கி பிட் அடித்து பாஸ் பண்ணிடலாம், வாழ்க்கை ஃபுல்லாக பிட் அடிக்க முடியாது. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க. நன்றி, வணக்கம். வணக்கங்க. இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணதுக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம். கீழே அந்த ட்விட்டர் ஐடி வரும். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும். அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும். ஸோ என்னை எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.